அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது லண்டன்ல, அதாவது இங்கிலாந்தினுடைய தலைநகர் லண்டன்ல நடந்திருக்கின்ற குடியேற்றவாசிகளுக்கு எதிரான மாபெரும் போராட்டம். அது எப்படி தொடங்கியது? லண்டன்லையும் இங்கிலாந்திலையும் ஒரு ஹிட்லர் உருவாகிறாரா? இது எங்கே போய் நிற்க போகுது? இதற்கு நம்முடைய ரிஷி சுனக்கும் எப்படி காரணமாக அமைந்திருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்காம இவங்க நாட்டை விட, தாய் நாட்டை விட பெரிய நாடு மாதிரி ஆட்டம் போட்டா அப்புறம் இப்படித்தான் வரும். துப்பாக்கி தூக்க போகிறார்களா பிரிட்டிஷ்காரர்கள் என்ற நிலையிலே இருக்கிறது. இதை பற்றி முறை துப்பாக்கி வெளியேற்றம் என்ற அளவிலே போய் நிற்கப் போகிறதா? இந்த குடியேற்ற நிகழ்வு என்பது காலம் காலமாக நடப்பதுடன் இருந்தாலும் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் தான் இவங்க பிரிட்டன் தான் இந்த ஐரோப்பிய நாடுகள், பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் முழுவதற்கும் ஒரு புகலிடமாக, போக்கிடமாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட்லர் எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டாரு, என்டையர் யூரோப்பையும் பிடிச்சிட்டாரு. இதுல ஓடி போகாமல் இருந்த ஒரே நாடு, நாட்டை விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி போகாமல் இருந்த ஒரே நாடு ரஷ்யர்கள். தங்களுடைய தாயகத்தை காப்பதற்காக உயிரை கொடுக்கிறதுக்கு அத்தனை பேர் நின்றாங்க. ரஷ்யாவில் 2 கோடி பேர் செத்தாங்க, இறந்தாங்க. அவர்கள் துணிச்சலாக மனித சுவர்களாக கேடயமாக நின்று தடுத்ததனால்தான் ஹிட்லருக்கு அந்த தோல்வி ஏற்பட்டது. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் வரலாறு இதுதான். அன்றைக்கு மண்ணை விட்டு ஓடாதவர்கள் ரஷ்யர்கள் தான், மற்றவர்கள் ஓடிப்போனாங்க. அப்படி தொடங்கியதுதான். அந்த சமயத்துல இந்த பிரிட்டன் என்ன பண்றான், பிரிட்டிஷ்காரங்க இந்த குடியேறி வர்றாங்கல்ல, இங்கிருந்து ஐரோப்பாவிலிருந்து ஹிட்லருடைய கொடுமை தாங்காமல் வெளியேறி போனாங்கல்ல, இவங்களை எல்லாம் பரிவோடும் பாசத்தோடும், பாவம் ஏன்னா ஹிட்லர் அந்த அளவுக்கு வதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சட்டங்களை இயற்றி அங்கிருந்து ஓடி வருகின்ற இந்த ஐரோப்பியர்கள், குறிப்பாக ஐரோப்பியர்களுக்காக மட்டுமல்ல, சட்டத்தை பொதுவா போடுறாங்க. வெளிநாடுகளில் இருந்து புகலிடம் தேடி, வன்முறையால் பாதிக்கப்பட்டு புகலிடம் தேடி வருபவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் சோறு போட்டு, அவங்களுக்கு பணம் கொடுத்து, அவங்களுக்கு குடியிருப்பு கொடுத்து பாதுகாப்பது என்ற இந்த சட்டத்தை பிற ஐரோப்பிய நாடுகளுக்காக, ஹாலந்து, பிரான்ஸ், ஜெர்மனியிலிருந்தே ஓடி வந்தவர்கள், மற்ற டென்மார்க், நார்வே, இங்கிருந்தெல்லாம் வந்தவங்களுக்காக, அந்த ஐரோப்பிய குடிகளுக்காக இயற்றப்பட்ட சட்டத்தை தான் அப்புறம் இங்கிருந்து போனாங்கல்ல நம்ம ஆளுங்க, நான் அடிக்கிறான் கொள்றான்னு பொய் சொல்லி எல்லாம் படகுல ஏறி போறானுங்கல்ல. பாகிஸ்தான்ல இருந்து, இந்தியாவில இருந்து, அங்கிருந்து இங்கிருந்து அங்கெல்லாம் ஹிட்லர் உருவாகிட்டாங்கன்னா, ஹிட்லர்னு இல்லை, அந்த சட்டம் அப்ப போட்டுதான். இரண்டாம் உலகப் போருக்கான சட்டத்தை, அகதிகள் குடியேற்ற சட்டத்தை அப்ப போட்டு, இப்ப என்ன ஆகுது, அந்த சட்டத்தை பயன்படுத்தி, அது ஐரோப்பியர்களுக்காக பொதுவாக போட்ட சட்டத்தை பயன்படுத்தி இங்க இருந்து போக ஆரம்பிச்சு. போய் அங்கே அவன் கொடுக்குற வீட்டில் தங்கிக்கிட்டு, அவன்கிட்ட இருந்தே பணத்தையும் வாங்கி தின்னுக்கிட்டு, அங்கே கடை ஆரம்பிச்சு அவர்களுடைய தொழில்கள் இதுகளை எல்லாம் கம்ப்ளீட்டா இவனுங்க புடிங்கிக்கிட்டு, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி மிச்சம் பண்ணி சரளமாக அவர்களைப் போல ஸ்போர்ட்ஸுக்கோ அதுக்கோ இதுக்கோ செலவழிக்காம தனக்கு மட்டுமே, தன் குடும்பத்துக்கு மட்டுமே சம்பாதித்து பொருளை சேர்த்து சிக்கனம் படுத்தி அவனுக்கு வீடு வாசல்ல இருந்து பெட்ரோல் பங்கு அத்தனையும் வாங்கி குமிச்சிட்டாரு. இப்ப வெள்ளைக்காரனுக்கு அங்கே இடம் இல்லை, போய்விட்டார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஆங்காங்கே இருக்கின்ற இடங்கள் எல்லாம் மேயர்களாக அவங்கள வெற்றி பெற்று இறுதியாக ரிஷி சுனக் பிரதமராகவும் வந்துவிட்டார். ரிஷி சுனக் பிரதமராக வந்தது பத்தாது என்று ஏற்கனவே சர்ச்சுகள்லாம் பள்ளிவாசல்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இவனுங்களும் கோயில்களை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு, கிறிஸ்தவ மதத்திற்கு இடமே இல்லைங்கும் போது, அவன் குலதெய்வத்துக்கு, அவனுடைய குலசாமிக்கு என்ன இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அதே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அங்கே எங்கிருந்தோ வந்தவன் இங்கே பெருசா திருவிழா கொண்டாடுறேன், உள்ளூர்காரன் இந்த குலதெய்வங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலைன்னு உடனே நம்ம ஊர்ல எப்படி கொதிப்பான், அதே மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்தை இந்த மதங்கள் அழிக்கின்றன உடனே அப்பதான் அவன் எந்திரிச்சு பார்க்கிறான், விழிச்சு பார்க்கிறான். இந்த ரிஷி சுனக் பிரதமராகவும் ஆகியதும் போதாமல்
மாட்டை கூட்டியாந்து பசுமாட்டை கூட்டியாந்து கும்பிட்டு விழுந்து அது மூத்திரத்தை குடிச்சு அது என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்றாரு. இதையெல்லாம் அவர்களை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு போன உடனே தான் போடுறான் சரமாரியா ஓட்டு எதிர்த்து வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கிறார்கள். மொத்தமுள்ள 500 லட்சம் தொகுதிகளில் 430க்கும் மேற்பட்ட எம்பி தொகுதிகள் தொழிலாளர் கட்சி. அப்ப இந்த கன்சர்வேட்டிவ்ல இருந்தவர் தான் டோனி ராபின்ஸ்ங்கிற ஒருத்தர். அவரை பார்த்தாவே ஹிட்லர்லாம் தோத்து போயிடும்டா அவர்கிட்ட. அவரை பார்த்தாவே ஹிட்லர்லாம் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு, எப்படின்னா இந்த ஆண்மை விளங்கும் தோற்றம்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு வார் சமயத்துல இருந்த ஒரு ஹாஜாபான ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மனுஷன் மாதிரி அப்படி இருக்கிறான் அவன். ஒரு பக்கா யூரோப்பியன், பக்கா லண்டன் வாசி. அவனுடைய கட் எல்லாத்தையும் பார்த்தா அந்த டோனி ராபின்ஸ் அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் நீ இதுல சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணுன்னு சொல்லி பிரிஞ்சு போய் முழுக்க முழுக்க தேசியவாத கொள்கை ஹிட்லரை போலவே. இது இங்கிலாந்துக்காரனுக்கு தான், இங்க இந்த நாடு இங்கிலாந்துகளுக்கு தான், எவனா இருந்தாலும் விரட்டு அப்படிங்கிறான். அவர் அழைத்தவுடன் தான் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் லண்டன் தெருக்களில் கூடி மிகப்பெரிய போராட்டத்தை முந்தா நாள் நடத்திட்டாங்க. மக்கள் அமைதியாக நடந்திருக்குது. ஆஸ்திரேலியாவில் நடந்தது வன்முறையில் முடிந்தது. இன்னும் கிளம்ப போகுது கனடா இங்க எல்லாம். ஏன்னா இவங்க பண்ண இந்த இப்பதான் அவன் பார்க்கறான், எடுத்து பார்க்கறான், எதுக்காக இப்படிப்பட்ட அகதி சட்டத்தை கொண்டு வந்தார்கள்னா அது 2ஆம் உலகப் போரை அடியொற்றி அங்கிருந்து வர்ற மக்களை பாகுபாட பார்க்கக்கூடாது, அவங்களே ஹிட்லர் அடிச்சு விரட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பரிதாபத்தின் அடிப்படையில் போட்ட சட்டத்தை தங்களுக்கு லகுவாக பயன்படுத்தி கொண்டு நீ என்ன ஹிட்லரால் துரத்தப்பட்ட ஐரோப்பிய நாட்டு குடிமகனா? இல்ல, பணம் சேர்த்துக்கிட்டு அங்க பிரபாகரன் போராடிக்கிட்டு இருக்காரு, உயிரை கொடுத்து அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி சம்பாதிக்கலாம்னு போனவங்க தான் இவங்கெல்லாம். சம்பாத்தியத்துக்காக சென்றவர்கள் இவர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி கொண்டு லண்டன்ல கிடையாது, வெள்ளைக்காரங்க விரட்டிட்டாங்க, வெள்ளைக்காரங்க வெளியே போயிட்டாங்க. இப்பொழுதுதான் இந்த டோனி ராபின்ஸ் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி தனக்கு சார்பாக நடத்தி முடிச்சிட்டார். இது குடியேற்றவாசிகள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் மிகப்பெரிய பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி இருக்கிறது. அதே சமயம் நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸை எடுத்து பாருங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வர்றீங்களா, வேலை செய்யறீங்களா, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு. அரபுக்காரன் செஞ்சாலும் கிரைம் பண்ணாலும் அவனுக்கு ஒண்ணுதான், தண்டனை தான். அதே இந்தியன் செஞ்சாலும் பாகிஸ்தானி செஞ்சாலும் தண்டனை ஒண்ணுதான். கொன்னியா தலையை விட்டு, திருடினியா கைய கொண்டுட்டியா தலையை விட்டு, திருடினியா கையை விட்டு, சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆனா இங்க நீ இதெல்லாம் தரமாட்டோம், குடியுரிமை எல்லாம் கிடையாது, அந்த வேலையே கிடையாது. நல்லா வா, சம்பாரி, நல்லா சாப்பிடு, பொருள் பணத்தை கொண்டு போய் உன் ஊர்ல என்ன வேணாலும் பண்ணுங்க. இங்க குடியுரிமை எல்லாம் கிடையாதுன்னு கரெக்டா பக்காவா ஆரம்பத்திலே பண்ணிட்டானுங்க அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ். இவனுங்க இந்த போட்ட சட்டம் 1939 காலகட்டத்தில் போலந்து விழுந்ததுக்கு பிறகு அவசரமாக வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த சட்டத்தை கொண்டு பாஸ் பண்றாரு. புதிதாக சட்டம் போட்டு தான் அவ்வளவு பண்றாங்க, சட்டத்தை பில்ல பாஸ் பண்ணி தான் அவ்வளவு பண்றாங்க. ஆக இந்த சட்டத்தின் அனுகூலங்களை பயன்படுத்தி கொண்டு வந்தால் சும்மா இருக்காம நீ பிரதமரும் ஆகியதும் இல்லாமல் பசுமாட்டையும் கொண்டாந்து அது காலில் கும்பிட்டு விழுந்து மூத்திரத்தை குடிச்சா இங்கிலாந்துக்காரர்கள் தங்களுடைய சொந்த ப்ரௌட், தங்களுடைய சொந்த நம்பிக்கை இந்த கிறிஸ்துவ மதம் கீழே தள்ளப்பட்டு கிடக்கிறது. இவனுங்க இப்படி ஆடுறானுங்க, பைத்தியக்காரனுங்க. கொஞ்சம் போனா எல்லாமே முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சுதாரிச்சிட்டாங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம்னு சொல்லி அழகான தேம்ஸ் நதியில கொண்டு போய் இந்த பிள்ளையார் சிலைகளை எல்லாம், களிமண் பிள்ளையார் சிலை, பல்வேறு கலர்கள், பல்வேறு கெமிக்கல்ஸ் கரைச்சு அங்கே மிகப்பெரிய அட்ராசிட்டி எல்லாம் பண்ணி இதை அவன் குறிச்சு வச்சுக்கிறான்ல டைரியில. உலகில் டைரி எழுதும் பழக்கம் உள்ளவர்கள் வெள்ளைக்காரர்கள், ஐரோப்பியர்கள் எல்லோருமே இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிறான்ல. அதே மாதிரி மற்ற மதத்தினர் சும்மா இவங்க இஸ்லாமியர்கள் சாதாரணம் இல்ல, இவங்களுக்கு ஈக்குவலா அவங்களும் பண்றது. இருக்கிற சர்ச்சுகளை எல்லாம் விலைக்கு வாங்கி பள்ளிவாசலாக்கி மத்தியான தொழுகையெல்லாம் ரோட்ல தொழுகை பண்ணி இவங்களுக்கு வண்டி வாசிகள் போக முடியாது, கார் போக முடியாம அவங்களுடைய பண்பாடு வேற. அவங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு தடவை பிரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. நைட்டு சாப்பிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு படுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போவாங்க.
இவங்க 5 நேரமும் தொழுகிறவங்க, 5 நேரம் மத்தியான வேலையிலையும் லண்டன் தெருக்கல்ல தொழுக, அங்கே ரோட்டம் மறிச்சுக்கிட்டு தொழுகன்றது ரொம்ப எல்லை மீறி போகுது. இஸ்லாம் இதை சொல்லவே இல்லை, இப்படி சொல்லவே இல்லை. பிறருக்கு இடையூறு இல்லாமல் தொழுக பண்ணு பண்ணதான் அது சொல்லுது. இஸ்லாம் சொல்றது பிறருக்கு இடையூறு இல்லாமல் தொழுக பண்ணு. நாங்கள் இஸ்லாமியர்கள் காட்டிக்கிறதுக்காகவே ரொம்ப பேர் பண்ணுவேன் அப்படி. ஆக இஸ்லாமிய நண்பர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. உங்கள்ட்ட இருக்கிற நிறை குறைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அங்கே போய் அவனுக்கு தொந்தரவு பண்ணி அவன் ஊருக்குள்ளே ஆட்டம் போட்டா, இப்ப எங்க ஊர் கிராமத்துல இங்க வந்து ஆட்டம் போட்டா விடுவாங்களா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எந்திரிப்பான்ல. இதுதான் இப்பொழுது நடந்தது. இங்க இருந்து ஓடி போனவர்கள் பிரபாகரனுக்கு கை கொடுக்காமல், ரஷ்யர்களைப் போல இங்கே பிரபாகரனுக்கு கை கொடுக்காமல் ஓடி போனவர்கள் எப்படியாவது லண்டன் போய் சேர வேண்டும் என்ற சம்பாதிப்பதற்காகவே போனவர்கள் எல்லாம் என்ன செய்வானோ அதை செஞ்சானுங்க. இன்றைக்கு அவர்களுக்கு டோனி ராபின்ஸ் ஒரு மீட்பராக தெரிகிறார். இங்கிலாந்தை மீட்க வந்த ஒரு மீட்பராக, தேவதூதனாக தெரிகிறார். இப்ப அவன் பின்னாடி எல்லாரும் திரண்டுட்டான். இன்னைக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியும் தோத்து போயிடும், லிபரல் அந்த லேபர் கட்சியும் வர முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய மக்கள் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தொழிலாளர் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி தான் இங்க பாராளுமன்றத்தில் நிறைய இருக்குது. இந்த 2ஆம் உலக போரில் பண்ண சட்டத்தை வச்சுக்கிட்டியாட்டா இவங்களுக்கு இப்ப சோறு ஓட்டுக்கிட்டு இருக்கிய விரட்டுங்கடான்னு சொல்லி இது பண்ணா நாட்டில் கடைசியாக வெள்ளைக்காரர்கள்லாம் ஒன்னா தான் நிற்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஓட்டே போட மாட்டேங்கிறான்னா அப்புறம் அவன் சொல்றது தான் இவங்க சட்டத்தை திருத்தி தான் ஆக வேண்டும். அப்புறம் இங்க கேட்கறது மாதிரி எஸ்ஐஆர் போட்டு கேட்கறது மாதிரி, நீ எங்கிருந்து வந்த? சொந்த நாட்டிலே அகதியாக்குறார் மோடி. நம்மளை சொந்த நாட்டிலே வாக்குரிமை இல்லை போங்கடாங்கிறார் அகதி. ஆனால் அங்கே பூர்வீகம் கேட்பான்ல, உன் பூர்வீகத்தை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்பான்ல. ஆக அந்த பூர்வீகத்தை இவர்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் பொழுது ஐரோப்பிய நாட்டு மக்களை அவன் தொட மாட்டான். நிச்சயமாக ஆசிய குடியேற்றவாசிகளை தான் அவன் தொடுவான். வன்முறை மிகப்பெரிய அளவில் நடக்கும், துப்பாக்கி சூடுகள் நடக்கும். துப்பாக்கியை கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடிக்கப் போகிறது. இங்கே மட்டுமல்ல, இங்கே தொடங்கி அமெரிக்கா, கனடா எல்லா இடத்திலும் வன்முறை பெரிதாக வெடிக்கப் போகிறது. உண்ட பிடாரி ஊர் பிடாரியை விரட்டினால் இதுதான் நடக்கும். ஆக உண்ட போன பிடாரிகள் ஓரளவாவது உள்ளூர்காரனுக்கு மரியாதை கொடுத்து போனோம் வந்தோம், நம்ம நாட்டுக்கு போவோம், நம்ம நாட்டை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாம போனா இதுல இவங்களுடைய மிகப்பெரிய இதெல்லாம் என்னன்னா, இவங்க போய் ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க மாட்டாங்க. ஒரு $100 கொடுத்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்க மாட்டான். $100 கொடுத்து ஒரு இந்த NFL அந்த ரக்பி கூடைப்பந்தாட்டம் எங்கேயுமே இவங்க தலை காட்ட மாட்டாங்க. கிளப்புகளுக்கு போக மாட்டாங்க. சூதாட்ட மேஜைகளில் போய் அவங்களோட சேர்ந்து ஒன்றாக கலந்து வாழவே மாட்டான். கொரியனுக்கு இந்த பிரச்சனை இல்லை, ஜாப்பனீஸ்க்கு இந்த பிரச்சனை இல்லை, சீனர்களுக்கு கூட இல்லை. முழுக்க இந்த ஆசியர்கள் பண்ற வேலை தான். இந்த பாகிஸ்தான், இந்தியா, இந்த நாட்டு மக்கள் பண்ற வேலை தான் இவ்வளவுக்கும் காரணம். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்களோட கலந்து பழகுவாங்க. அந்த பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறவன் வெள்ளைக்காரன், சீனத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறவன், ஜப்பான்காரன், அப்படி மாறி மாறி மிக்ஸ் ஆகிட்டாங்க. பிரச்சனையே நமக்கு தான். இங்கிருந்து போய் சடங்கு வைக்கிறான், இங்கிருந்து போய் இங்க காதணி விழா வைக்கிறான். இவன் வீட்டுக்கு இவனுக்குள்ளே பண்றான், இவனுக்குள்ளே திருவிழா தேரோட்டங்களை இவனுக்குள்ளே பண்றான், இவனுக்குள்ளே விநாயகர் சதுர்த்தி பண்றான், இவனுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறான், இவனுக்குள்ள இவனாவே இருக்கிறான். அப்புறம் நான் லண்டன் சிட்டிசன் தான் அவனுக்கு கோவம் வருமா இல்லையா? இதுதான் அங்கே வந்திருக்கின்ற அடையாள சிக்கல். இவன் தனித்து காட்டுறான். இங்க என்னென்ன சாக்கடை, எந்த குப்பையை படம்னு எடுத்தாலும் அந்த குப்பைக்கெல்லாம் டாலர்ல கொட்டி கொடுத்து படம் பார்க்குறீங்களடா. அங்கே இருக்கிற இலக்கியங்களை படிக்க மாட்டாங்க, அந்த படங்களை பார்க்க மாட்டாங்க. இங்க நாம வெளிநாட்டில இருந்து வர்ற படங்களை நாம பார்க்கிறோம், அமெரிக்கன் படங்களை பார்க்கிறோம், இங்கிலீஷ் படங்களை பார்க்கிறோம், பிரிட்டிஷ் படங்களை பார்க்கிறோம், சர்வதேச படங்களை பார்க்கிறோம். நல்ல சினிமாக்களுக்கு நம்ம உள்ளூர்ல இங்க இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் நம்ம பார்த்து அதை பற்றி பேசுறோம், யூடியூப்கள்ல பேசுறோம், ஆஹா ஓஹோ சபாஷ்கிறோம், பாராட்டுறோம், வாழ்த்துறோம். அந்த டைரக்டர்கள் திறமையெல்லாம் நம்ம வாழ்த்துறோம். நம்ம அவங்க மாதிரி இருக்கோம், வெள்ளைக்கார மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆனால் இங்க இருந்து அங்கே பொழைக்க போனான்ல, இவன் தமிழ் படம் மட்டுமே பார்த்து நாசமா போறேன். இந்த சாக்கடைகள், இந்த கூலி, இது என்ன பீஸ்டா, இந்த மாதிரி சாக்கடைகளை தலையில கூட்டணும். அந்த மதராசினி போகும்போது
வன்முறை, ஆபாசம், இந்த இந்த குப்பையில எல்லாம் இதுக்கெல்லாம் டாலர்களை கொட்டி கொடுத்து படம் பார்க்கறது இவங்க தாங்க. அங்கிருந்து போய் அங்கே இருக்காங்களா சௌகரியமா, அந்த நாட்டு படங்களை பார்த்து பாராட்ட மாட்டார்கள். அதற்கு ஒரு பாராட்டு உள்ள நடத்தினா வெள்ளைக்காரன் நம்மளை ஏற்றுக்கிறோம். அந்த நாட்டு டைரக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி அருமையான படம் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு விருது வழங்கினா அவன் பாராட்டுவான். அந்த நாட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை கூப்பிட்டு நீ ஒரு விருது வழங்கலைன்னா அவன் பாராட்டுவான். நீ ஓம்பிட்டு சாக்கடையே கொண்டே துவச்சுக்கிட்ட அவங்களையும் கூப்பிட்டு கம்பல் பண்ணி பாரு அப்படிங்கிறது. இதெல்லாம் இவர்களை பற்றி ஒரு கீழ்த்தரமான மட்டரகமான ஒரு இமேஜுக்கு அவன் வெளியே சொல்றா, எஸ் கிரேட் கிரேட், எஸ் 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 கிரேட்ன்ட்டு போயிடுவான். ஆனால் வெளியில அடத்தா இல்லை பன்றி பயிலுக அப்படின்ட்டு போவான். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்பொழுது இந்தியர்களுக்கு எதிராக நம்ம புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களுக்காக இவங்கெல்லாம் ரொம்ப இவங்க ஆட்டம் பயங்கரம். நயன்தாரா இந்த தமிழ் நடிகைகள் போனால் ஐயோ சோறு தண்ணி எதுவுமே தேவையில்லைங்க நடிகர்களை பார்க்கறதுக்கு. எங்கிருந்தலோ பல்லாயிரக்கணக்கான மைல்ல இருந்து ஓடியாருவாங்க பார்க்கறது. அவ்வளவு மோசமான சினிமா பைத்தியங்கள் வை, சினிமாவாலே அழிகிறவை. ஆக இப்பொழுது அவர்கள் சுதாரித்துக் கொண்டார்கள். ஆயுதம் ஏந்தி விரட்ட வேண்டிய நிலை அநேகமாக லண்டனிலிருந்து தொடங்கும் என்று பார்க்கலாம். இந்த வினைகளுக்கு எதிர்வினைகளுக்கு எல்லாவற்றுக்குமே இங்கிருந்து போன குடியேறிகள் தான் காரணம். அவர்களும் காரணம். அந்த 2ஆம் உலகப் போரின் சமயத்தில் போட்ட சட்டத்தை வச்சுக்கிட்டு அவனுங்களும் காரணமா இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி சட்டத்தை திருத்த போறாங்க. வந்தியா வேலை பார்த்தியா கிளம்பு, இங்க ஓட்டுரிமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வா வேலை பார்க்க, வாக்குரிமையெல்லாம் கிடையாது, கிளம்பு, சிட்டிசன்லாம் கிடையாது, சொத்து பத்து வாங்குறதுனா விற்கிறது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் திருத்த போறான். அதுதான் நடக்க போகிறது. உலகம் அதை நோக்கித்தான் நகர்கிறது. தங்களுடைய குரங்கு சேட்டைகள் வாழ் சேட்டைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே சுருட்டி வச்சுட்டு போகணும். உன்னுடைய அயோக்கியத்தனா, உன்னுடைய இந்த 10ஆம் பசலித்தனா, உன்னுடைய ஆகம விதி, உன்னுடைய இந்த சாங்கியம் சடங்கெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடணும். அங்கே அந்த நாடுகள் அதையெல்லாம் தூக்கி போட்டதனால்தான் அவர்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில். நீ சடங்கு சம்பிரதாயங்களுக்கு செலவழிஞ்சுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆகவே அவன் வெள்ளைக்காரை எடுக்கிற முடிவு நல்லது தான், சரிதான். ஏன்னா இவனுடைய சடங்கு சம்பிரதாயங்களை அவங்களுக்கு கொண்டே புகுத்தி அதை அவங்க இறங்கினாங்கன்னா போச்சு, உலகம் போச்சு, உலகத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும். அதனால தான் அவங்க பண்றது, அவர்கள் செய்வதும் ஒரு நல்ல விஷயம்தான். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.